தமிழ்நாட்டுல பெண்களோட நலனுக்காக என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். ஆனா வெறும் திட்டங்களோட பட்டியலை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த திட்டங்களோட உண்மையான தாக்கம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்க ஒரு பெண்ணோட நிஜமான போராட்டக் கதையிலிருந்து இந்த அலசல ஆரம்பிக்கலாம் வாங்க. சரி, நாம இன்னைக்கு எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன கண்ணோட்டம் பாத்திரலாம். முதல்ல ஒரு பெண்ணோட உரிமை போராட்டம், அப்புறம் மாதாந்திர உரிமை தொகை திட்டம், பயணம், படிப்பு, பாதுகாப்பு, திருமண நிதி உதவி, கடைசியா ஆதரவற்றோருக்கான ஓய்வூதியம்னு 5 முக்கியமான பகுதிகளை ஒன்னொன்னா அலச போறோம். ஓகே, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். இந்த திட்டங்கள் எல்லாம் வெறும் காகிதத்துல இல்லாம நிஜ வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்க கோயம்புத்தூரை சேர்ந்த மகேஸ்வரிங்கிற ஒரு பெண்ணோட உண்மையான போராட்ட கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு அதிர்ச்சியான ஒரு விஷயம்னு. 50 வயசான மகேஸ்வரி ஒரு அரசு மானியத்துக்கு விண்ணப்பிச்சப்ப அவரோட பணம் அவருக்கே வராம வேற யாருக்கோ போயிட்டு இருந்திருக்கு. இதுதான் அவர் எதிர்கொண்ட ஒரு தலகியான உண்மை. அவருக்கு சேர வேண்டிய அந்த பணத்தை பெற மகேஸ்வரி கிட்டத்தட்ட 2 வருஷம் போராடிருக்காங்க. அவங்க பயணத்தை கொஞ்சம் பாருங்களேன். முதல்ல திட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறாங்க. அப்புறம் ஆதார் இணைப்புல ஏற்பட்ட ஒரு சின்ன தப்பால தன்னோட பணம் எங்கேயோ உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற வேறொருத்தர் கணக்குக்கு போறத கண்டுபிடிக்கிறாங்க. இத தெரிஞ்சதும் சும்மா இல்லாம உடனே பொள்ளாச்சி சப் கலெக்டர் ஆபீஸ்ல புகார் கொடுக்கறாங்க. கடைசியில பல போராட்டங்களுக்கு அப்புறம் மார்ச் 6ஆம் தேதி தான் அவங்களுக்கு சேர வேண்டிய அந்த 25,000 ரூபாய் நிலுவைத் தொகை அவங்க கைக்கு வந்து சேர்ந்திருக்கு. இப்போ மகேஸ்வரி போராடினா அந்த முக்கியமான திட்டத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அது என்ன திட்டம், அது எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அந்த திட்டத்தோட பேருதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். செப்டம்பர் 15, 2023ல தொடங்கப்பட்ட இது ஒரு மிக முக்கியமான திட்டம்னே சொல்லலாம். பெண் குடும்ப தலைவர்களுக்கு நேரடியா நிதி உதவி வழங்குறது தான் இதோட நோக்கம். சொல்லப்போனா மாநிலத்தோட நேரடி பலன் பரிமாற்ற திட்டங்கள்ல இதுதான் ஒரு மையப்புள்ளியா இருக்கு. இந்த திட்டத்தோட வீச்சு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியப்பட வைக்குது. பிப்ரவரி 2024ல இதை விரிவுபடுத்தின பிறகு இப்போ தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 1,31,00,000 பெண்கள் இந்த திட்டத்தால பயனடைறாங்க. இது எவ்வளவு பெரிய எண்ணிக்கை பாருங்க. இதுதான் அந்த 1,31,00,000 பெண்களுக்கும் இந்த திட்டம் வழங்குற முக்கியமான மாதாந்திர ஆதரவு. ஒவ்வொரு மாசமும் தவறாம 1000 ரூபாய் நேரடியா அவங்க வங்கிக் கணக்குல டெபாசிட் செய்யப்படுது. சரி, நேரடி பண உதவியை தாண்டி பெண்களோட அன்றாட வாழ்க்கை, அவங்களோட படிப்பு, ஆரோக்கியம்னு பல விஷயங்கள்ல கவனம் செலுத்துற வேற சில முக்கியமான திட்டங்களையும் இப்ப பார்க்கலாம். பெண்களோட வாழ்க்கையோட வெவ்வேறு கட்டங்கள்ல உதவுற இந்த 3 முக்கியமான திட்டங்களை பாருங்க. முதல்ல அவங்க பயணத்தை எளிதாக்க விடியல் பயணத் திட்டம் மூலமா இலவச பேருந்து பயணம். அடுத்து உயர்கல்வியை ஊக்குவிக்க புதுமை பெண் திட்டம் மூலமா அரசு பள்ளியில படிச்ச மாணவிகளுக்கு காலேஜ் படிக்கும்போது மாசம் 1000 ரூபாய். கடைசியா அவங்க ஆரோக்கியத்தை பாதுகாக்க 14 வயசு சிறுமிகளுக்கு இந்தியாவிலே முதல் முறையா இலவச கருப்பவாய் புற்றுநோய் தடுப்பூசி போடுற திட்டம். மாநில திட்டக்குழுவோட ஒரு அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இந்த விடியல் பயணத் திட்டம், அதாவது இலவச பேருந்து பயணத் திட்டம், பெண்களுக்கு மாசம் சராசரியா 800 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிக்க உதவுதாம். அது மட்டும் இல்லாம பயணத்துக்காக அவங்க குடும்பத்துல இருக்கிற ஆண்களை சார்ந்திருப்பதும் பெருமளவு குறைஞ்சிருக்கு. இது நிதி ரீதியாவும் சரி, சமூக ரீதியாவும் சரி அவங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்குது. இது மட்டுமில்ல, திருமணத்தின் போது பல்வேறு பின்னணியில இருக்கிற பெண்களுக்கு ஆதரவளிக்கிறதுக்காகவே அரசு சில குறிப்பிட்ட நிதி உதவி திட்டங்களையும் வச்சிருக்கு. அத பத்தி பார்க்கலாம். இங்க பாருங்க, பல விதமான திருமண உதவி திட்டங்கள் இருக்கு. முத்துலட்சுமி ரெட்டி திட்டம், அன்னை தெரசா திட்டம்னு பல திட்டங்கள். இதுல ஒரு பொதுவான விஷயம் என்னன்னா, கல்வி தகுதியை பொறுத்து உதவித்தொகை மாறுபடுது. பட்டதாரி இல்லாதவங்களுக்கு 25,000 ரூபாயும், பட்டதாரிகளுக்கு 50,000 ரூபாயும் உதவி கிடைக்குது. இது ஒரு வகையில பெண்களோட கல்வியை ஊக்குவிக்கிற ஒரு வழியாவும் இருக்கு. சரி, அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்கலாம். ஆதரவில்லாம இருக்கிற பெண்களுக்கு ஒரு வலுவான ஓய்வூதிய அமைப்பு ஒரு முக்கியமான சமூக பாதுகாப்பு வலையா எப்படி செயல்படுதுன்னு பார்ப்போம். இந்த மாநில ஓய்வூதிய திட்டம் சமூகத்துல ரொம்பவும் தேவைப்படுறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கு. ஆதரவில்லாத விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டு 5 வருஷத்துக்கு மேல ஆனவங்க, அப்புறம் 50 வயசுக்கு மேல திருமணமாகாத பெண்களின்னு இவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஆதரவு. ஆனா இதுக்கு விண்ணப்பிக்க சில வருமானம் மற்றும் சொத்து வரம்புகளும் இருக்கு. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். மாநில அரசு முழுமையா நிதி வழங்குற ஓய்வூதியத்துக்கும் மத்திய அரசோட சேர்ந்து வழங்குற திட்டத்துக்கும் சில வேறுபாடுகள் இருக்கு. இரண்டுமே மாச 12 ரூபாய் கொடுத்தாலும் ரெண்டுக்குமான தகுதி வரம்புகள் வேற வேறையா இருக்கு. அதனால யாருக்கு எந்த திட்டம் பொருந்தும்னு பார்த்து விண்ணப்பிக்கணும்.
இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆதரவு வெறும் பணத்தோட மட்டும் நிக்கிறதில்ல. பயனாளிகளுக்கு ஒவ்வொரு மாசமும் ஓய்வூதியத்தோட சேர்த்து இலவச அரிசியும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு 2 முறை, அதாவது பொங்கல் மற்றும் தீபாவளிக்கு இலவசமா வேட்டி அல்லது சேலையும் தராங்க. இது அவங்க அன்றாட தேவைகளுக்கும் ரொம்ப உதவியா இருக்கு. மகேஸ்வரியோட அந்த 25,000 ரூபாய்க்கான ஒரு தனிப்பட்ட போராட்டத்துல ஆரம்பிச்சு பல அடுக்குகளை கொண்ட இந்த விரிவான ஆதரவு அமைப்பு வரைக்கும் நாம பார்த்தோம். இந்த மாதிரி நலத்திட்டங்கள் ஒரு தனிப்பட்ட பெண்ணுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா ஒரு சமூகத்தோட நீண்டகால வளர்ச்சியில ஏற்படுத்துற உண்மையான தாக்கம் என்னவா இருக்கும்? இதுதான் நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.